தரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் அந்த வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதில் நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, நிலைத்தும் இருப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மனம் திரும்பி தன்னுடைய காரியங்களை விட்டு விலகி தன்னை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டு சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பதாக நிலைத்து இருப்பாய் என்று சொல்லி. அதாவது நீ எனக்கு முன்பதாக நிற்கிறதற்கு நீ தகுதி பெறுவாய் என்று கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியே இருந்தால் சில நேரங்களில் பிள்ளைகள் விடும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பார், நம்மை தண்டிக்கிறதும் உண்டு. ஆனால் அந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து நம்மை சீர்படுத்தி கொள்வோமே. ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உதாரணத்தை சொல்ல போனால், ஒரு தகப்பன் தன் மகன் செய்த தவறுக்காக அவன் சொல்கிறான், எனக்கு முன்னதாக நீ நிற்காது. அப்படி சொல்கிறது கேட்டிருக்கீங்கன்னா, என் முன்னால் நீ நிற்கக்கூடாது, போயிரு அப்படின்னு. அது தகப்பனில் எத்தனையோ விதமான நிகழ்வுகளில் நாம் அதை பார்க்கிறோம். என் முகத்திலே நீங்கள் முழிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மனம் கசந்து அதை உணர்ந்து ஒரு தகப்பனிடத்தில் அந்த பிள்ளை வரும் பொழுது அந்த தகப்பன் மறுபடியுமாக ஏற்றுக்கொள்வான், அல்லது போனால் யாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அதுபோல் அது இல்லாமல் எங்கள் அப்பா ஏசிட்டானே, என்னத்தை ஏசுனா இவன் ஏசி நான் கேட்கணுமா அப்படின்னா அது மனமாற்றம் வராது. ஆனால் உண்மையாக என் தகப்பன் என் நன்மைக்காக ஏசினார் என்று சொல்லி உணர்ந்து அதை செய்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தகப்பனுக்கு முன்பதாக நிற்கிறது மட்டும் இல்லை, தகப்பனுடைய அன்புக்கு அவன் உடன் பங்காளியாகிறான். நாங்கள் விண்டத்தூரில், நான் சொல்லியிருக்கேன், விண்டத்தூரில் சபையில் இருக்கும் பொழுது அந்த சபையில் நாங்கள் அந்த நாட்கள் அந்த கன்வென்ஷன் நடக்கிற நேரம் ஒரு நாள் நாங்கள் கொஞ்சம் பேர் ஓடிய மாதிரிலாம் இருந்தோம். இருந்துட்டு நான் தான் அதில் கொஞ்சம் வயசு கொஞ்சம் மூத்தன்னு நினைக்கிறேன், என்ன இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு குடும்பம், அவங்களுக்கு எல்லாரும் ஆண் பிள்ளைகள், அவரில் பிள்ளைகள்லாம் சேர்ந்து நாங்கள் விளையாடும்போது இந்த மேலே இருக்க லைட் இருக்குது தானே, அது தட்டுப்பட்டு உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோன்னே அந்த செய்தி எப்படியோ டக்குன்னு போனோன்னே அங்கேருந்து அந்த உடைச்ச பையனுடைய தகப்பன் வந்தார். வந்து அவனை ஒன்றும் அடிக்கலை, அவனை ஏசலை, ஒன்றுமே செய்யலை. பார்த்துட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்ன மகனே நீயுமா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையானது அவனை மிகவும் மிகவுமாக வருந்தி அழுது, அதுக்கு பிறகு நாங்கள் எத்தனையோ முறை போனோம். ஒரு நாள் அவன் சேர்ந்து விளையாண்டதை எல்லாம் கதைப்பெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி வேலை ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை அவனை நேசித்தது, அவனும் தகப்பனை நேசித்தான். உள்ளான இருதயத்தோடு கூட அந்த தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது, எனக்கு நன்மைக்காகத்தான் என் தகப்பன் சொன்னார் என்று மனம் திரும்பினால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு தகப்பனோடு கூட ஐக்கியப்பட வைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது, அல்லது போனால் அதை நமக்கு ஏதோ பாடல் மூலமாக, செய்திகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, அல்லது வேறு யாரோ ஒரு மனிதன் மூலமாக, சில நேரம் எந்த நேரமே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்க மூலமாக தான் பேசுவாங்கன்னு, சில நேரங்களில் வெளி மனிதர்கள் மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். நீ செய்கிற தவறு, இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், இணங்கி கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்னுமாய் சிறப்புற இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்ப்போம். நிலைத்திருக்கிறது என்று சொல்லும்போது உறுதியாக இருக்கிறது, அப்படித்தானே? உறுதியாக இருக்கிறது. இப்போ ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கட்டிடம் மேலே இருக்கிறது அல்ல, அந்த கட்டிடத்தை கீழே மறைந்து இருக்கிற ஒன்று இருக்கிறது, அதுதான் அந்த அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த கட்டிடத்துடைய பலம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியான அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போ இந்த அஸ்திபாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு விதமாக வீடு கட்டலாம். ரெண்டு விதமாக வீடு கட்டலாம். ஒன்று கன்மலையின் மேலே கட்டலாம், அது உறுதியானது. இன்னொன்று எது மேலே கட்டலாம்னு சொன்னால் மணல் மேலேயும் கட்டிக்கலாம். எப்படியே வீடு கட்டுறது தான். ஆனால் அது ஒரு நேரம் வரும். அந்த நேரம் எப்படின்னு சொன்னால் அது சோதிக்கப்படுகிற ஒரு நேரம் வரும்.
அது நிலைத்து நிற்கக்கூடியதா என்று சொல்லி பார்க்க, தகுதி பெற்றதாக என்று சொல்லி பார்க்கத்தக்கதான ஒரு நிலைமை வரும். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 24, 26, 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. ஒரு வீட்டை குறித்து ஆண்டு சொல்றாரு, அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு வந்து காற்று வந்து அடிச்சது, பெருமழை வந்தது, வெள்ளம் வந்தது, எல்லாம் வந்தாலும் கூட அது உறுதியாய் நின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அது கன்மலை மேல் கட்டப்பட்டது. அதே வேளை ஆண்டு இன்னொரு காரியத்தை சொல்றார். 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன்கிட்ட புத்தி இல்லை, ஏதோ வீடு கட்டுன்றத கட்டிட்டான், ஆனால் அந்த வீடு நிலைக்காது அப்படின்றாரு. எனவே தான் ஆண்டு சொன்னார், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அது அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது அப்படியே முழுமையாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எது ஆண்டு சொன்னார்னா, என் வார்த்தைகளை கேட்கிறவன் கன்மலையின் மேல் கட்டுகிறவன். வார்த்தை என்றது நமக்கு தெரியும், கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் மேல், அந்த வார்த்தையின் மேல் கட்டுகிறவன் அவன் புத்தி உள்ளவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் தெரியும். எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் போடுவாங்க. இப்போ நான் பார்க்குறேன், முந்தி பார்க்குறது என்னன்னு சொன்னால் இந்த சேனல்கள் கொஞ்சம் பார்ப்பேன். அப்போ என்னென்னா, அந்த அமெரிக்காவில் ஒரு சேர்ச் இருக்கும், சரியான சனம் இருக்கும், அது பார்க்கலாது அந்த மாதிரி. ஆனால் அவங்களோட ஆராதனை நல்ல அழகாக இருக்கும். எப்படின்னா நல்ல அழகாக பாட்டு படிப்பாங்க. அந்த கோயர் வந்து நல்லா பாட்டு படிக்கும். பாட்டு படித்ததுக்கு முதல்ல தகப்பன் மகன் தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த தகப்பன் மகன் வருவார். அவங்க வந்து பிரபலியமானவர்கள், நடிகைகள் அல்லது போனால் இந்த விளையாட்டு வீரர்கள், இப்படி யாரையாவது கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவர்களோடு கூட ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒன்று செய்வாங்க. செய்ததுக்கு பிறகு அவங்க திருப்பி ஒரு கோயர் படிப்பாங்க. படித்த உடனே ஒரு காணிக்கை எடுப்பாங்க, முடிச்சிடுவாங்க. எந்த இது இருக்காது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா போகிற மாதிரியே அழகாக போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அங்கே என்னது, எக்கச்சக்கமான ஜனம் இருக்கும். யார்? கிறிஸ்தவர்கள் என்ற அமைப்பு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலும் மேற்பூச்சாக பூசுகிறது உண்டு. ஆனால் சத்தியம் என்கிறது என்ன என்பதை சொல்லி சத்தியத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்று உறுதியாக சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வீடு நிலைத்து நிற்க வேண்டும், நானும் நீங்களும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக தேவராஜ்யத்திலே நிற்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு அதுக்காக தான் இன்றைக்கி சத்தியத்தை பேசுகிறாங்க. இல்லாட்டி போன சந்தோஷமாக பேசிட்டு போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி ஒரு வேகத்தில் இருக்குது, மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாருன்னு போயிடலாம். ஆனால் என்னது, மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தாருன்னு போனது நல்லதுதான். ஆனால் நான் எப்படி இருந்தால் நான் என் ஆண்டவருக்கு முன்னதாக போய் நிற்க முடியும், இந்த நிலையிலே நான் எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிறதை கற்றுக்கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் தான் நாம் இந்த மாலைவிலும் கூட நாம் இந்த இடத்துல கூடியிருக்கோம். இன்றைக்கி சத்தியத்தை பேசுகிற சபைகளை யாரும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. சத்தியத்தை பேசுகிறவர்களை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்க. என்னது இது, இது இப்படியா, அது அப்படியா, வேதத்துக்கு புறம்பா இருக்கிறது மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இதில் வேதத்தில் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இதில் வேதத்தில் இருக்குது. ஆனால் இந்த நாட்களிலே நடைமுறைக்கு இவைகள் ஒத்து வராது. ஏனென்றால் காலத்துக்கு ஏற்றபடி நாமும் போக வேண்டும், காலத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வழிகளை மாற்ற வேண்டும், உபதேசங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி தெரியுமா, சத்தியத்தை சத்தியமாக சொல்லாதவனுக்கு விடிய காலத்து வெளிச்சமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. சத்தியத்தை சொன்னால் சத்துருவாகத்தான் மாறுவான் என்று வேதம் சொல்ல. பவுல் அப்படித்தான் சொல்ல, நான் சத்தியத்தை பேசினாலே சத்துருவாக மாறினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் அல்ல, நீங்களும் சத்தியத்தை பேசும்போது மற்றவர்கள் சத்துருவாய் தான் இருப்பீங்க. ஆனால் சத்தியத்தை நீங்கள் பேச வேண்டும் என்றால் வேத பாஸ்டர் தான் பேசணும், இல்லாட்டி பெரிய ஊழியக்காரன் தான் பேசணும். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் எப்போ உதிக்கினா, சத்தியத்தை நாம் சத்தியமாக சொல்லும் பொழுது. இன்றைக்கி சத்தியத்தை பேசினா ஒரு பக்கம் கிண்டல் அடிக்கிறாங்க,
அது சத்தியத்தை பேசுகிற நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு கீழே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, எனவே நாம் நிலைத்து நிற்கிறதற்கு சரியானபடி நம்முடைய வீட்டை எங்கே கட்டணும்னு சொன்னால் கண்மலையின் மேலே கட்டணும். அந்த கண்மலை யார் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு கடைசி பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கண்மலை கிறிஸ்து இப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம் உலகத்திலே அறிந்திருக்கிற ஒரு கண்மலை இருக்கிறது. பல கண்மலைகள், அந்த கண்மலையில் நான் பேசல. இன்றைக்கு சபை கட்டப்பட்டிருக்கிற ஒரு கண்மலை என்று சொல்லுகிறார். இவர் தான் சபைக்கு அப்படின்றாங்க. அவர் யாருன்னு சொன்னா 1 பேதுருடைய மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. என்னது? ஆண்டவர் பேதுரு பார்த்தாரு. பேதுரு இடத்துல இருக்கிற சுபாவங்களை பார்த்தாரு. பேதுரு எதுக்கு முந்திருவான், எதுக்கு தைரியமா இருப்பான். அவனுக்கு ஆண்டு சொன்னா கேபான்னு பேர் வைக்கிறேன். நீ என்னது நாணலா இருக்கிற, இனிமே நாணல் இல்லப்பா. நீ எப்படி சொன்னா பாறையா இருக்கிற, உன் மேல என்ன செய்வேன், என் சபையை கட்டுவேன். அதனால என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு கிறிஸ்து இல்லை, சபை யார் மேல இருக்குன்னா பேதுரு மேல தர. பேதுரு மேல இல்லை, பேதுருவே தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு. 1 பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராக. யார்கிட்ட? ஜீவனுள்ள கல்லாகிய அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. என்னது? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல். அந்த கல் விசேஷமான கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல். நமக்கு தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரம் தான், அது விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதுமான திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து மூளைக்கல், அந்த இடத்துல யாருமே வர முடியாது. எனவே தான் வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னாக்கோ எபேசியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் பவுல் விதமாக சொல்லுகிறார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். எனது மூளைக்கல் முதலாவது கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னதாக ஒரு கல்லை வைத்து அதுக்காக விசேஷமான காரியங்களை செய்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைப்பாங்க. அப்ப அஸ்திபாரம் என்கிறது உபதேச சத்தியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரம் அந்த உபதேச சத்தியம். அதுக்கு மேல ஒரு கல் ஒரு கல் ஒரு கல்லாய் வைத்து அது மாளிகையாக மாறுகிறது. ஆனால் இதற்கு மூளைக்கல் யார் என்றால் கிறிஸ்து தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த இதிலிருந்து தேவன் உங்களையும் சரியாக என்னையும் இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்துதான் மூளைக்கல்லப்பா, கிறிஸ்துதாப்பா அந்த கண்மலை, அவரைத்தான் விசுவாசிக்கணும், அவரைத்தான் ஆராதிக்கணும், அவரைத்தான் மேன்மைப்படுத்தணும், அப்ப நாம் அவருக்கு முன்பதாக நிற்க முடியும் என்கிற சரியான சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களை என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, அப்ப நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் எப்போது இயேசுவோடையே இணைந்திருக்கணும். அவர் இருக்கிற மாதிரி இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைக்கணும். இப்போ உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னாக்கோ அந்த மரத்தை நட்ட உடனே மரத்துக்கு பக்கத்தில் என்ன செய்வாங்க, சில தடிகளை நடுவாங்க இல்லையா? தடிகளை நட்டு அதை என்ன கட்டுவாங்க. கட்டியதுக்கு அப்படியே அது நேரம், இந்த நூறிலையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா பழைய மரங்கள்லாம் இருக்கும், அப்படியே நேராக இருக்கும். ஏன் இந்த நாடுகளில் கூட இந்த ஓரங்களில் மரம் நடும்பொழுது என்ன செய்கிறாங்க, சுற்றி வரதை கட்டுறாங்க. ஏன்? அது நேராக இருக்கணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை சரியாக நேராக கிறிஸ்துக்கு முன்னதாக நிற்கணுமா இருந்தால் நமக்கு ஒரு இணைப்பு வேணும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இணைப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் சரியானபடி நடக்கலாம். எனவே முதலாவது நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் என்ன செய்யணும், இணைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்ப புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். புத்தி உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட முடியும்.
அப்படிதான் வேதம் சொல்லுது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. பவுல் எழுதும்போது புத்தி உள்ள சிப்பார் சாரியை போல நான் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கும் புத்தி உள்ள புத்தி இல்லாதன்னு போட்டிருக்கு. புத்தி இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க? புத்தி உள்ளவர்களோட தான் இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சமயம் வரும் பொழுது, அந்த நேரம் வரும் பொழுது, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும் பொழுது இந்த புத்தி உள்ளவர்கள் மட்டும்தான் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் என்ன இருந்தது? இன்றைக்கு நம்மிடத்திலும் வசனம், அபிஷேகம் எல்லாம் இருக்கும் பொழுது, நாம் நம்முடைய கண்மலையாகி கிறிஸ்துவிலே கட்டப்பட்டுள்ள இருக்கும் பொழுது, அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாமும் எதிர்கொண்டு போவோம். இல்லைன்னா நாம் எங்க போவோம்? நாங்களும் அந்த நேரம் போயிட்டு என்ன வாங்குறதுக்கு? ஏன் வசனம் சரியா இருந்தா என்ன நமக்குள்ள இருக்கும்? அபிஷேகம் வசனத்துல தான் இருக்கு. வசனம் தான் அபிஷேகமாகவே இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில எதிர்க்கொண்டு சொன்னா புத்தி இருக்கணும். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லைன்ட்டார். கிறிஸ்தவர்களுக்கு தான் புத்தி கூட. அவர் சொன்னார் புத்தி இல்லை. என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னென்னமோ இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, ஆசீர்வதிக்கிறாருன்னு இருக்குது. ஆனால் எப்படி அந்த ஆசீர்வாதம் வருதுன்றதை மட்டும் மறைச்சிடலாம். எப்படி உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுன்றதை மறைச்சிடறான். மற்றபடி ஏதோ நேற்று கூட ஒரு இது ஒன்று கேட்கும்போது அவர் சொல்கிறார் என்னென்னா, பேதுருவை அழைத்தார். பேதுரு இயேசுவின் இடத்துல வந்து தன் படகை கொடுத்த போது என்ன கிடைத்தது? மீன் கிடைத்தது. அதைத்தான் ஆசீர்வாதமாக காட்டுறாங்க. அதுக்கு பிறகு இருக்கிற எதையுமே காட்ட மாட்டாங்க அப்படின்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சரியான தெளிவு இருக்கணும். எது சத்தியம், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை மட்டும் பிரசங்கங்கள் அல்ல, நம்முடைய அனுதின தியானத்திலும் கூட நாம் என்ன செய்யணும் சொன்னால் சரியான விலை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிறது குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கணும். நீங்க என்னிலும் நான் உங்க, அவர் என்னில நிலைத்திருக்கிறதுக்கும் நானும் அவரில் நிலைத்திருக்கிறதும் 2 பேருக்கும் வசனம் சரியா இருந்தா தானே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் நானும் நீங்களும் பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, 2 யோவானுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். என்னது? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவனே பிதாவையும் குமாரனையும் உடைய. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உபதேச சத்தியங்களை நிலைத்திருக்கும் போது பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா வேதத்தில் பழைய ஏற்பாட்டை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது எப்படின்னா, ஒருத்தன் அடிச்சா மறுபடியும் என்ன செய்யணும்? அடிக்கணும். ஒரு கண்ணை வாங்கிட்டா எடுத்துட்டு, ஒரு பல்ல உடைச்சா இது. ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் அதுல மாறுபட்டதா இருக்குது. எப்படி? கையை ஓங்கினாலே பாவம், நீ பார்த்தாலே அப்படித்தான் சொல்லுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆனா நீ பார்த்தாலே பாவம். இதுதான் உபதேசம். எப்படி? ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டது. இதுதான் சரியான உபதேசம். அது அந்த நாளில் இருந்த நிலைக்கேற்றபடி அது கொடுக்கப்பட்டது. பிரமாணங்களை கர்த்தர் அழிக்க வரல, பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். அதுல என்ன செய்ய கூட்டி கொடுத்துருக்காரு. முந்தி அப்படி இருந்ததப்பா. இப்போ என்னது? முந்தி ஒரு காலத்தில் நமக்கு எப்படி போகிறது வர்றது எல்லாம் வழிகள்லாம் தெரியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே வந்து என்னது? இணையம் மூலமாக எல்லாம் கிடைக்குது இல்லையா? இன்னைக்கு யாரையாவது சேர்த்து வைக்குதா இணையம்? எவ்வளோ தூரம் பிரிக்க வைக்கலாம் பிரிக்கலாம். ட்ரைம்பில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கமாக இருந்திருப்பான். நானும் தான், மற்றவங்களும் சரி, நானும் தான் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். வீட்டுக்கு வந்தால் பாருங்க, நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம், அங்கிட்ட அவங்கவுங்க ஒரு பக்கம் பார்ப்பாங்க. என்ன பார்க்குறாங்க யாருக்குமே தெரியாது இல்லையா? வீடுகளுக்கு இப்போ டெலிஃபோன்லாம் வராது.
பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்ததே எனக்கு பார்த்தது கிடையாது. காசு கட்டுறோம் பார்த்ததே கிடையாது. ஆளுக்காள் வந்துடுது, பிரித்து வச்சிருக்கு. இன்னைக்கு உலகத்தை பிசாசு எப்படின்னா, அந்த எகிப்தில் எல்லா இடமும் போயிட்டு வாங்க நான் அழைச்ச பேர் இன்னைக்கு எல்லாரையும் என்ன செஞ்சுருக்கான், பிரித்து வச்சிருக்கிறான். பிரித்து வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு நேரத்தில் என்னமோ செய்ய போகிறான், நமக்கு தெரியாது, அது பரவாயில்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ என்னது, கிறிஸ்துவின் உபதேச சத்தியத்தில் நிலைத்திருந்தால் நான் பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த வசனம் எல்லாம் எப்படின்னா எல்லாருக்கும் எழுதியிருக்கா? இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் எழுதியிருக்கா? சொன்னாலும் குற்றமடா, சொல்லாவிட்டாலும் குற்றமடா. இது எல்லாருக்கும் எழுதலை, இது எல்லாருக்கும் எழுதலை. உபதேசத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, 1 2 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாய். கொஞ்சம் பாருங்க, நமக்குள் நிலைத்திருக்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். பாருங்க, என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்கள். எதை சத்தியத்தின்படி நேசிக்கிறவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பராகிய நான் எழுதுகிறதாவது. என்னது, யாருக்கு எழுதியிருக்காரு? சத்தியத்தை நேசிக்கிறவங்க, சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் போட்டிருக்காரு. இதை செய்கிறவங்களுக்கு தான் பிதாவும் குமாரனும் ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் எழுதலை. தேவ பிள்ளையே, வேத வசனங்கள் பொதுவாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் அது சேர வேண்டுமானால் நானும் நீயும் அதற்கு ஏற்ற நிலைமையிலே காணப்பட வேண்டும் என்று தான் இது சுட்டி காட்டுது. சத்தியத்தின்படி இருக்கிறவர்களுக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பார்கள். கிறிஸ்துவின் அதே அதிகாரத்தில் தான் போட்டிருக்கு, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பாங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களோடு கூட பிதாவும் குமாரனும் இருக்கிறார்கள். பிதாவும் குமாரனும் இருந்தால் யோவான் 14 சொன்னது போல நாங்கள் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவோம். ஏன்னா கிளியரா இருக்கிறாங்க, நாங்கள் வந்து வாசம் பண்ண. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படின்னா, 1 யோவானுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தன ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். யாரு நமக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை. நீங்க கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்படுவோம். நான் சத்தியத்தில் நடக்கிறேனா இல்லையா அப்படின்றத உணர்த்தப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவருடைய கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். நீங்கள் என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருக்கிறது எப்ப? கட்டளைகளை கை கொள்ளுகிற நேரம். அவரில் நிலைத்திருக்கிறான், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, அவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்றத ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார். ஏற்றுக்கொள்றீங்களா? ஆண்டவர் என் கூட இருக்கார், பக்கத்தில் இருந்தா சாப்பிட்டாரு, போனார், வந்தார், நல்லதுதான். ஆண்டவர் என்னோட இப்ப இருக்காரு, நான் சத்தியத்தில் இருந்தா. ஆனா சத்தியத்தில் இருந்தால் நமக்கு சத்தியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் தான் மிச்சம், பாடுகள் தான் மிச்சம், வேதனைகள் தான் மிச்சம், துக்கங்கள் தான் மிச்சம் என்று சொல்லலாம். ஆனால் அவைகளுக்கு பின்னதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார், இல்லைன்னு சொல்லல. நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்பீங்கன்னா, சத்தியத்துக்காக யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கும் பிரச்சனை, இன்றைக்கும் பிரச்சனை. தானியேலை எடுங்க, சத்தியத்துக்கு நின்றா சிங்க கபி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுங்க, சத்தியத்துக்கு நின்றாங்க. யார் நடந்தது? நெருப்பு. இயேசு கிறிஸ்து சீசர்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க பண்ண உபதேசமே பெல அப்படின்ட்டாங்க. சொன்னாங்களா? இருக்கா? 6ஆம் அதிகாரத்தில் இருக்கா யோவான்ல. எப்படி நம்ம சபை எவ்வளோ பெரிய சபையா வளர்ந்துருச்சு. முதல் பிரசங்கம் நீங்க பண்ணினீங்க, 5000 பேர் வந்தாங்க. 2வது பிரசங்கம் பண்ணீங்க, 4000 பேர் வந்தாங்க. அங்கங்க போய் சமாரியா ஸ்திரீமாரி சொன்னவங்க, கேள்விப்பட்டு சொன்னவங்கனால எவ்வளோ பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க போய் பிசாசெல்லாம் திரட்டி எத்தனையோ பேரை கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து நாளுக்கு நாள் எப்பனது சபை கட்டுப்பட்டுக்கிட்டே வருது. பெரிய பில்டிங்கா கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 1,00,000 பேர் எப்படி இந்த 2 மாசத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் ஒரே நிமிஷத்துல இல்லாம ஆகிட்டீங்களே.
ஒரே நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி ஏன் சரிதத்தை சாப்பிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் லட்சக்கணக்காக எதிர்பார்த்தோம், கோடிக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. வந்தால் நம்ம காணிக்கப்பட்டி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கட்டிடம் கட்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இந்த நாளில் அப்படி மொடனாக நீங்கள் பேச தெரியாமல் ஒரே வார்த்தையை பேசி எல்லாரும் அனுப்பிட்டீங்களே. ஆமாப்பா தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் வயசு. போகிறேன்னா நீங்கள் போகிட்டார். அப்படி தானே சொன்னார். உங்களுக்கும் மனதுண்டோ போ. நான் வந்தது அங்கிருந்து வந்தது ஒரு நோக்கத்தோட வந்தேன். அந்த நோக்கம் நிறைவேறதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களை அதுக்காகத்தான் தெரிந்து கொண்டேன். ஆனால் இப்படி கோடியா வரணும், அப்படியே பெரிய பில்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக வரல. இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பும் போது ஒரு சீசன் பேர்ல ₹1 கூட வைக்கல. அந்த பேங்க்ல இருக்க நீ போற இடத்துல உனக்கு சாப்பாடு கிடைக்கும், நீ போற இடத்துல உனக்கு தங்க கிடைக்கும், இல்லைன்னா நீ அங்க காலில் தூசியை தட்டிட்டு வா, அவ்வளவுதான் சொன்னாரு. ஏனென்றால் உன் கூலிக்கு பரலோகத்தில் அங்க இருக்குது. மோசைக்கு பால் கொடுக்கிறதுக்கு தாய்க்கு பார்வன் வீட்டில இருந்து வருமையானால் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஜீவிக்கிற உங்களுக்கு எனக்கு அங்கிருந்து வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இன்றைக்கு என்னது? உபத்திரவம் தான் வரும். நீங்க சத்தியத்துல நில்லுங்க, உபத்திரவம் வரும். நாங்க அப்படி வரமாட்டோம், நாங்க இப்படி செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம் சொல்லுங்க. உலகத்தில் உள்ளவங்கள கிறிஸ்தவனே ஏசுவான். இன்னொரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், என்ன பைத்தியக்காரத்தனம் அங்க பார்த்தீங்கன்னா அவர் பெரியவர் எப்படி இருக்காரு, நீங்க இதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே. அவர் பெரியவர் இருக்காரு, அவரை விட பெரியவர் கொடுத்ததான் இங்க இருக்கிறது. சில நேரம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் வேதனை, துக்கம். சில காரியம் கேட்குவது பிள்ளைகளே கேட்குறாங்க, இப்போ சத்தியத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு வேதனை தெரியுமா? ஆனால் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எனக்கு கண்களை கற்று திறந்திருக்கிறேன். அதுக்காக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ சத்தியத்தில் இன்னைக்கு நிலைத்திருந்தா நமக்கு எப்பொழுதும் பிரச்சனை தான் இருக்கும். அதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அன்றி தேவ பக்தியாக நடக்க மனதாக இருந்தாலே போதுமா, துன்பம் தான். அப்படிதானே? துன்பம் தான் வரும். எங்களுக்கு துன்பம் வேண்டாம், துன்பம். ஆனால் துன்பத்தின் மத்தியில் தேவனுடைய கரம் மட்டும் இருக்குன்ற மறந்துடாத. ஆனால் அவங்ககிட்ட போனால் துன்பம் வந்தால் அப்படியே போயிடும். ஆனால் கர்த்தரோடு இருந்தால் துன்பம் வந்தாலும் துன்பத்தின் மத்தியில் தேவனுடைய கரம் நம்மோட கூட இருக்கும். நம்மை ஆதரிக்கும், அரவணைக்கும், ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த கரம் நம்மை உயர்த்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கும் யார் நிலைத்திருப்பான்னா 1 யோவானுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப வசனத்தை கேட்கிறவன் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணுமா? சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப சித்தத்தை எங்கே போய் செய்யலாம்? இங்கே தான் செய்யலாம். ஆண்டவர் சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன். நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு எதுக்காக? அந்த சித்தத்தை செய்கிறதுக்காக. நாம் சித்தத்தை செய்வோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு நாள் தைரியமாக நாம் நிற்போம், பரலோகத்தில் நிற்போம், ஆண்டருக்கு முன்பதாக நிற்போம். அந்த நேரம் நீங்கள் தேடி பார்ப்பீங்க, நம்ம கூட அங்கே வந்த ஆள்லாம் காணுமே அப்படின்னு. ஆனால் உங்களை கர்த்தர் அங்கே நிற்சிடுவார். ஏன் தெரியுமா? சத்தியத்துக்காக நின்றவங்க. சத்தியத்துக்காக நிற்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்ப்பீங்க, நான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கும்போது பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப சத்தியத்தில் நிற்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணுமா? கிறிஸ்து நடந்தது போல அவனும் நடக்கணும். கிறிஸ்து நடந்தது போல நடக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 2 தீமோத்தேயு புத்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், நீ கற்றுக்கொண்டதிலே நிச்சயித்து கொண்டு இரு, நிலைத்து. நீ என்னெல்லாம் படிச்சியோ அதில் மட்டும் நிலைச்சிருப்பா. இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தில் எதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட போதித்திருக்கிறாரோ, நீங்கள் எங்கெல்லாம் கேட்டு கர்த்தர் உங்களுக்கு இதுதான் சரி என்று சொல்லியிருக்கிறாரோ அதிலே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேற எங்கேயும் போக தேவையில்லை.
அந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் நம்முடைய மொழியில் கொடுத்திருக்கிற இந்த வசனம் நம்மோடு எப்படி பேசி இடைப்பட்டதோ அதற்கு கீழ்ப்படிந்து அதிலே நிலைத்திருந்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. வேற எதுவும் தேவையில்லை. வெளிப்படுத்த சுவிசேஷம் தெரியுமா, கடைசியில் அருமையாக யுத்தம் தெரியும், அது தேவையில்லை. தெரிந்து வைத்திருக்கிற இல்லைன்னு இல்லை, தெரிந்து வைத்திருக்கிற நல்லது. ஆனால் அடிப்படை சத்தியங்கள் என்ன என்பதை தெரிந்து அதன்படி நடக்கிறது தான் மேலாளர் பரலோகம். அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே போனோன்னு கேட்க மாட்டார், நீ வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் இதை வாச்சியா, இது உனக்கு விளங்கிச்சா, இது நீ என்ன நினைச்ச அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டார். நம்மகிட்ட கேட்கறது இல்லைன்னு தெரியுமா, நான் உனக்கு உன் பாஷையில இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்தனே, அதை நீ செய்தியா? ஆமாண்டவர் செய்தேன். அது செய்தியான்னு கேட்க வேண்டிய, செய்திருந்தா தான் நான் முன்னால் நிற்பனே. அந்த இடத்துக்கே இடமில்லை. நாம் எல்லாம் அப்படி செய்வோம், நாம் எல்லாம் முன்னால் நிற்போம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னன்னா முதலாவது நாம் என்ன செய்யணும் சொன்னா, கற்றுக்கொண்டவைகள் இருக்கணும். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற நாம் முதலாவது வசனத்தில் இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக ஒன்று வேண்டும், அதுதான் ஜெபம். ஜெபம் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்யணும் சொன்னா நம்மை தற்பாதுகாத்து கொள்ள முடியும். ஜெபம் தான் நமக்கு உதவி செய்யும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது பேதுரு சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் சொன்ன, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நீங்க வாசித்து பாருங்க 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சோதனை இதெல்லாம் வருது, எல்லாத்துலயும் பொறுமையா இருந்தாச்சு. இப்ப எதுல இருக்கணும்? ஜெபத்துல. ஜெபம் என்கிறது என்னை பொறுத்த மட்டில ஒரு லேசான காரியம் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ தெரியாது, தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்கு முன்பதாக நான் உண்மையை சொல்லுகிறேன். ஜெபம் என்கிறது ஒரு லேசானதல்ல. மற்ற இதுல இப்படி உருட்டி உருட்டி சொல்லுவாங்க, எத்தனையோ எல்லா மதங்கள்லையும் இருக்குது. நம்மகிட்ட அப்படி இல்லை. ஜெபம் என்கிறது தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நடந்தது போல நானும் நடக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார்னா, தனியே ஜெபம் பண்ணினார். ராத்திரியா ஜெபம், இரவெல்லாம் அவர் ஜெபித்தே என்று போடப்பட்டிருக்கு. அவர் எப்படி ஜெபிச்சார்னா, சேர்ந்து ஜெபம் பண்ணினார். இருக்கா? இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், பிதாவோடு அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். எப்படி ஜெபிச்சாரு? ஜெபந்தான். இயேசு கிறிஸ்து ஜெபித்த முதலாவது ஜெபம் எங்க எழுதியிருக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிந்த அளவில் உபவாச ஜெபம். அப்படித்தானே? 40 நாள் உபவாசம் இருந்தாரா? 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்காரு. நாமள என்ன செய்யணும்? நான் சொல்ல மாட்டேன் 40 நாள் உபவாசம் எல்லாம் இருங்கன்னு. பொறுமையாக கேளுங்க. நான் எல்லாம் கூடனா ஒரு கிழமை தான் இருந்திருக்கிறேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். ஒரு கிழமை இருந்தால் என்னது பசிய? இல்லை 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 இல்லை. இப்போ நிறைய இன்டர்நெட்ல எல்லாம் போடுறேன். எப்படி தெரியுமா? ஒரு டாக்டர் இருக்கார், இளன் டாக்டர். அவர் சொல்கிறாரு, ஒரு கிழமை நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, தண்ணீர் மட்டும் ஃபாஸ்டிங், உபவாசம் இருங்க, தண்ணீரில் குடிச்சிடுங்க அப்படின்னு. அப்படி அதாயிருமா இதாயிருமா குடலில் போட, அப்படிலாம் பல காரையில் முந்தியெல்லாம் சொல்லுவான். இப்போ அப்படி இல்லை, தண்ணி குடிக்கிறே சொல்கிறான். இவ்வளோ தண்ணி குடிக்க, இவ்வளோ குடித்தா போதுன்றான். என்னமோ நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், ஒரு கிழமை இருந்தால் போதும், சரத்தில் உங்களுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு குரு சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னென்னா, நான் 30 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னா சாப்பிட்றது இல்லை, நீ உயிர் வாழணுன்னா சாப்பிடாத அப்படின்றாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தியோப்பியாவில் பசியிலே சாகுது ஜனம், சூடானில் சாகுது, யுத்த பிரதேசத்தில் கை நீட்டி சாப்பிட்றதுக்கு வழியெல்லாம் பசியில் இருக்குது. எனவே பசி எல்லாம் ஒன்றும் இல்லை.
நாம் மட்டும்தான் உபவாசம் இருக்கிறோம், நாம் மட்டும்தான் மத கொள்கைகளை பின்பற்றுகிறோம் என்கிறது அல்ல. வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு உபவாசம்னு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அந்த திருஷ்டி வந்து எல்லாம் இருக்குது தானே. இப்போ நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறேன் விளங்கக்கூடியதாக. சில மதத்தினர் இருக்கிறார்கள் 40 நாள் உண்ணாவிரதம். அவர்கள் தங்களுடைய உமிழ்நீரை எடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் மத வைராக்கியத்தோடு கூட மத அனுஷ்டானங்களை அவர்கள் பின்பற்றி தங்களுடைய வேத முறைமைகளை நிறைவேற்றத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சமையல் செய்கிற ஒருவர், இல்ல நீங்க சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சமையல் செய்கிற ஒருவர், சமையல்காரன், அவன் அதை அனுஷ்டிக்கிறான். வேலைக்கு வந்தா வேலை செய்யணும், அவன் சமைக்கணும். சமைக்கும் போது அவனுடைய சிந்தையெல்லாம் எங்கே இருக்கிறது என்றால், உப்பை எப்ப போடுறது, தூளை எப்ப அதானே யோசிச்சிருப்பான். யோசிச்சு என்ன செய்வான், எப்போ வறுக்கிறது எப்போ இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்வான், 10:30 மணிக்கு 10:45 கொண்டு போய் முன்னால் வச்சிடணுமே. இதே யோசனையோடு கூட செயல்படுவான். இவன் யாரு? உண்ணாவிரதம் இருந்து ஆண்டவனை தேடுகிறான். அது பிழை என்று நான் சொல்லலை, நல்ல கவனிங்க. ஒரு வைத்தியர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது இங்கே இப்படி எழுதியிருக்கிறது, அங்கே அப்படி எழுதியிருக்கிறது சொல்லி தெய்வ சிந்தனையிலே போனால் இவன் தெய்வ நிறத்திலே போய்விடுவான். அப்ப இவர் எதுல இருக்காருன்னா, அவரும் அனுஷ்டிக்கிறாரு. எதுல இருக்காரு? எப்படி வெட்டலாம், எங்க தைக்கலாம், இதே யோசித்துக்கிட்டே அதைத்தாங்க கத்திரி இதைத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதானே. இது சடங்காச்சாரமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் செய்கிற உபவாசமானது தேவனோடு பேசுகிற ஒன்றாயிருக்கிறது. நீங்கள் உங்கள் வேலைகளை கட்டாயமாக செய்துவிட்டு எங்கள் உபவாசத்தை கனம் பண்ணாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறீங்க. அதே வேளை எஸ்ராவுடைய புத்தகத்தில் எப்படி உபவாசம், இதெல்லாம் சரி. இப்ப என்னுடைய இது என்ன தெரியுமா, நாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவையே விடாதவன் என்னை விட மாட்டான். இப்ப அவங்க எல்லாம் என்னது, அந்த யோசனை தானே இருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஊழியக்காரனா இருந்தாலும் சொல்றேன். நீங்க எப்படியே தெரியல, ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தா தான் உலகத்திலே எங்கெல்லாமோ பிசாசு கூட்டிட்டு போவான். நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை படுத்துட்டு 11 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்த உடனே ஒரு 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஒரு ஜெப தேவை ஒன்று இருக்கு, அதுக்காக சொல்லி ஜெபம் பண்றேன். ஆனா அந்த ஜெப தேவையை தொடர்ந்து நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாதபடிக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போனாச்சு. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஜெபிக்க எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ, சில நேரம் உபவாசம் பண்ணி வீட்டில் இருக்கிற ஒரு 15 நிமிஷம் ஜெபத்தில் 15 நாடுகளுக்கு போயிட்டு வந்துடும். நீங்க எப்படியோ தெரியல, நான் என்ன பொறுத்த சொல்றேன். எப்படியோ சாத்தான கட்டி இல்ல இயேசுவின் நாமத்தில் போ போ போன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு 4 சோத்திரம் பண்ணும்போது தவறான எதுவும் எண்ணங்கள் வர்றதோ அது போன வேற எதுவும் இல்லை, ஏதோ நன்மையானது தான் அங்க அது இருக்கு இங்க இருக்குது, இதே ஓடிக்கிட்டு இருக்கும். ஜெபம் மட்டும்தான் கஷ்டம், ஜெபம் மட்டும்தான் கஷ்டம். ஆனா நானும் நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும், ஜெபத்தில் உறுதியா இருக்கும் போது தேவனோடு கூட அந்யோன்யமா ஐக்கியப்பட்டவர்களாக பலத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருப்போமே, ஆனால் நமக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த காலையில் எந்திரிச்சு நாங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ண 4 மணிக்கு எனக்கு ஒரு நாள் திருப்தி கிடையாது. ஏன் தெரியுமா, சத்தம் போட்டா மேல உள்ள வந்துடுவா, மேல உள்ள தூக்கம் வராது, மேல வந்துடுவா மெல்லமா. அப்ப அந்த ஜெபத்தில் மெல்லமும் மௌனமா இருக்கும்போது மௌனத்தோட கூட்டிட்டு போயிடுவான். கூட்டிட்டு எங்கேயா போனோம் திருப்பி ஓடி வந்துடுவேன். ஓடி வந்து மறுபடியும் ஆண்டவரேன்னு தெரியாது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே 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 உண்மை மட்டும் பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஏகோவாய் போவேன். சரியா போவேன்.
நான் பிசாசுக்கு போயிட்டு எல்லாம் விரட்டுறது தான். விரட்டினாலும் அது இங்கே போவதில்லை, பின்னாலே வருது. எகிப்தில் வந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் விட்டப்பாடு இல்லை. நானும் போயிட்டு போயிட்டு வருவேன். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ஒரேடியாக போகிறவங்க தான். நான் என்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி நீங்கள் ஒருக்கா சொன்னால் அவன் போயிடுவான். அவனு வெக்க இருக்கு. நான் சொன்னால் இல்லை, என் கூட நண்பனாக வருவான். ஏன் தெரியுமா? நீங்கள் வேதத்தில் பாருங்கள், லூக்கால நட்சத்திரம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். போதும். முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்து இருந்ததே உபவாசத்தின் நாள். அப்போ 40 நாள் என்ன செஞ்சிருக்காரு? 40 நாளும் 40 நாளும் பிசாசினால் சோதிக்கப்பட்டு 40 நாள் போயிருப்பான். இந்த உங்களுக்கு தெரியுமா? அது பார்த்தீங்களா? இது அதுக்கு பிறகுதான் போட்டிருக்கு, 40 நாள் நிறைவேறின பின்பு அவருக்கு பசி வந்தது. அதுக்கு பிறகு உப்பரை மேல கொண்டு போன. இந்த 40 நாளும் உடலை 40 நாளும் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்க எருசலேம் போகணும் தெரியுமா, அங்க உங்களுக்கு இப்படி நடக்கும் தெரியுமா, அந்த சமாரியாவுக்கு போனீங்களா, அது நடந்துச்சு தெரியுமா, லாசர் வீட்டில். நன்மை தான் நடக்கும். நன்மை நடந்ததையும் காட்டுவான், நடக்கிறதையும் காட்டிக்கிட்டே இருப்பான். தேவகுமாரனுக்கே அந்த பாடாக இருந்தால் எனக்கு எவ்வளோ பாடாக இருக்கும். ஆனால் தேவ பிள்ளையே நல்ல ஆவில நிறைஞ்சி வாயை திறந்து மௌனமாக இல்லாதபடிக்கு கத்தரை கிடைக்கிற மேலாம் மகிமைப்படுத்தினீங்கன்னாக்கும், வாயை திறந்து ஜெபிக்கும் போது ஒன்று நடக்கணும் தெரியுமா? சிந்தை அங்கேயும் ஓடாது, நேராக பரலோகத்தோடு கூட இணைக்கப்படுகிறதுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ரொம்ப பேர் மௌனமாக இயேசுவே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சரியான மாதிரி ஆண்டரோடு கூட இணைக்கப்படுமே, ஆனால் நாம் பரலோக தரிசனங்களை காண்போம். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கும், பேதுருவை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பேதுரு யோப்பா பட்டணத்தில் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில், அப்போ என்ன செய்கிறாங்க? வர்றாங்க, அப்படி தானே? வந்தா பயணக்களைப்பு ஒரு பக்கம் இருக்குது. டைமை பார்த்தா சொல்லுது, இப்போ என்ன 6ஆம் மணி நேரம். இந்த நேரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், கர்த்தரோட பேசணும். நம்மனா அப்படி இல்லை, கொஞ்சம் லேட்டாக பேசிக்கலாம், அப்படிதானே? இன்னைக்கு பேசாமல் நாளைக்கு கூட பேசிக்கலாம். சில ஆளுக்கு இன்னைக்கு பேச தேவையில்லை. இன்னைக்கு எவ்வளோ டெலிஃபோன் அதெல்லாம் காய்ச்சிட்டு நமக்கு டைம் ஆயிடுச்சு, படுத்து நாளைக்கு பேசுவான், இன்னொரு அரை ஹவர் கூட, அடுத்த நாளும் பேச மாட்டான். அப்போ என்னது? இப்போ அவருக்கு களைப்பு ஒரு பக்கம், ரெண்டாவது என்னது? என்னது? பசி. பசி. இப்ப ஆகாரம் ரெடி பண்றாங்க, இன்னும் அதுல சுட சுட வரப்போகுது, அப்படித்தானே? பேதுரு சொன்னாரு, நான் இப்ப வந்து அதை சாப்பிட்டுட்டு மேலே போனேன்னு சொன்னா தரிசனம் வராது, சொப்பனம்தான் வரும், சேர்ந்து சத்தமும் வரும். விளங்குதா? மேலே போன என்ன வரும்? எங்கள் வீட்டிலலாம் 6 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். 5:30 மணியோட முடிச்சு 6 மணிக்கு கிச்சன் க்ளோஸ். அதே நேரம் போட்டி பண்ணாலும் கிச்சனில் சத்தம் வரும். யார் திருப்பி எடுத்து வைக்கிறது? அதனால் எல்லாம் போயிட்டு என்ன பசியோ பசி இல்லையோ போட்டு அடைக்க வேண்டிய. ஆனால் ஒன்று அடைச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த செகண்டில் என்ன தெரியுமா வரும்? ஏன் இங்கே ஃபுல், எங்கே ஜெபிக்கிறது? அதனால தான் 1 மணித்தியால் அதுக்கு அப்புறம் ரெஸ்ட் இருந்துட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ பேதுரு சொல்கிறான், இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா மேலேருந்து வர்றது ஒன்றுமே விளங்காது, மேலேருந்து வராமல் வேற சொப்பனம் தான் எனக்கு வரும், எனவே நான் போகிறேன் ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சா. ஜெபிச்ச போது பரலோகத்திலிருந்து தரிசனம் கட்டான். இன்னைக்கு ஜெபத்தில் உறுதியாயிருந்து ஜெபத்தில் ஆண்டரோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்பி தேவ சமூகத்தில் அப்படியே உண்மையோ தேவன் ஆராதிப்பேன்னு சொன்னார், உனக்கு தேவன் வரப்போகிற காரியங்களை தரிசனமாக காட்டுவார்.
இப்படி ஒருத்தர் இருக்கிறான், புறஜாதியானவன் இருக்கிறான், அவன் மூலமாக அநேக காரியம் நடக்கிறது. அவன் வீட்டுக்கு போ, அங்கே ரட்சிக்கப்பட வேண்டிய அநேகர் இருக்கு, அவர்கள் ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்ல வேண்டும். இதற்காக உனக்கு ஒரு தரிசனம் காட்டுகிறேன் சொல்லி தரிசனத்தை காட்டினார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, சத்தியத்தில் இருக்கிறது நல்லது, உறுதியாக இருக்கிறது நல்லது. ஜெபத்தில் உறுதியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்தில் உட்கார்ந்தா உண்மையே பார்க்கத்தக்கதாக, உண்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தரே எனக்கு கிருபை செய்யுங்க. இன்னொரு காரியம் சொல்றேன், நானும் எத்தனையோ வருஷம் பின்பற்றினதான். நான் ஒன்று சொல்றேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்றதை விட ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை உள்ளது, நீர் யெகோவா ராப்பாவாக, யெகோவா தேவனாக, அற்புதங்களின் தேவனாக, அதிசயத்தின் தேவனாக, நீர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக, உம்முடைய மகத்துவம், இப்படி தேவனை சொல்லி சொல்லி ஆராதிங்க. உங்க ஜெப நேரமும் கூடிக்கிட்டே போகும். அப்படி உட்காந்து சோத்ராயா அல்லேலூயா நீ நானும் செய்யறதான். ஏன்னா நாங்க படிச்சதே அப்படிதான், சோத்திரம் பண்ணிக்கிட்டே சோத்திரம் பண்ணிக்கிட்டு சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி. அதனால் எங்கள் அப்பா எழுப்புவார் காலைல 4 மணிக்கு. எழுப்பி ஜோம் பண்ண உட்காந்தா சோத்திரம் பண்ண அப்படியே வந்து அப்படியே போயிடுவோம். போய் அவர் டீ எல்லாம் குடிச்சிட்டு காதுகிட்டு வருவார், சோத்திரம் அப்போ நான் சோத்திரம். இதே பழகி 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 அல்லேலூயா சோத்திரம் இல்லை மாற்றுவோம். இந்த டேனியல் நவமுக்குமார் சபை இருக்குது தானே ஜெர்மனில், டேனியல் நவமுக்குமார் ஜீவோ மிஷனரியோ என்ன பண்ணும், அந்த சபையை நான் ரொம்ப நேசிப்பேன். இப்போ எல்லாம் முந்தி அவங்க சபையில் துதிச்சாங்கனாக்கும் தேவ பிரசனை இறங்குறது பார்க்கலாம். நான் இலங்கையில் போயிட்டு ஒரு சபையில் இருக்கிறேன், பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் துதிச்சார் பாருங்க, எனக்கு அப்பயே தெரியும் இவர் அங்கேருந்து வந்தவராக தான் இருக்கும் அப்படின்னு. கூட்டம் முடிஞ்சோன்னு கேட்டேன், நீங்கள் ஜெர்மனில் தான் வந்தீங்க, டேனியல் நவமுக்குமார் சபையா? ஆமாம். நம்ம துதியெல்லாம் மாறணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி உறுதியாக இருந்தீங்கன்னாக்கும் அந்த துதி நம்மளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஒரு நாள் நிறுத்தும். அடுத்தது துதிச்சா போதாது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். வாசிங்க கொலோசியர் நிருபம் 1:22 வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால். என்ன விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். விசுவாசம் நம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நான் அறிவேன். விசுவாசம் நமக்கு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்ததுதான். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவருடைய அற்புதங்களை விசுவாசிக்கிறோம், அதிசயங்களை விசுவாசிக்கிறோம், அவரோட எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறான், விசுவாசமாகிய கப்பல் என்று எழுதுகிறான். நீங்க 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அது அந்த இடத்துல பல காரியங்கள் பல இருந்தாலும், இன்றைக்கு இந்த விசுவாசமாகிய கப்பலாகிய நான் சேதப்படுகிறதற்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்குமே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பயம் ஒன்றுதான் என்று சொல்வேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனால் நாளைக்கு நடக்கிறதை நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. என்னுடைய பிள்ளைகளை குறித்து நினைக்கும் போது, குடும்பத்தை நினைத்து பார்க்கும் பொழுது, வாகனத்தை நினைத்து பார்க்கும் போது, வேலையை நினைச்சு பார்க்கும் பொழுது அதிலே ஏற்படுகிற பயமானது என்னை விசுவாச தளர்ச்சிக்குள்ளே வழி நடத்துகிறது. நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் ஜாமத்தில் இயேசு வர்றாரு. எங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு படகுல போங்கப்பா அப்படின்ட்டு போனா பெரிய காத்து கொந்தளிப்பெல்லாம் இருக்கிறதுனால ஐயோ பிள்ளைங்களாம் ஆகப்பட்டாங்கன்னு இயேசு அங்கிருந்து வர்றாரு. வரும் பொழுது அதுல ஒருத்தன் சொல்றான், எங்க பாட்டி அப்பயே ஒரு கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் பேய் ஓடுண்டா அப்படின்னு. இந்த நேரங்கள்ல பேய். அப்பா ஒருத்தன் சொல்ற, அந்த பார் பேய் வருது பத்தியா அப்படின்னு. ஏசு பேய் இல்லடா, நான் தாண்டா வர்றேன் அப்படின்னு. வந்தோடனே பேதுரு சொன்னா, நீங்களா? நானும் வர்றேன். தைரியம். நாமளும் அப்படிதான், கிறிஸ்துவ விசுவாசி எல்லாத்துக்கும் தைரியம் தான். ஆனா கொஞ்சம் சறுக்கிருச்சு. அமிழ்ந்து போகும்போது ஐயோ ஆண்டவரே, அவ்வளவுதானே சொன்னா. ஆண்டவனை பார்த்து ஏசல்ல, என்ன தெரியுமா சொன்னாரு? வாசித்து பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ சந்தேகப்பட்டதாப்பா. நான் உன் முன்னால் இருக்கும்போது நீ எப்படியப்பா அமிழ்ந்து போவ? இன்றைக்கு குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலைத்தளத்தில் எங்கேயோ ஒரு காரியத்து நிமித்தமாக அமிழ்ந்து விடுவேன் என்று சொல்லி பயம் இருந்தா, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உனக்கு கரம் நீட்டுகிறது மட்டுமல்ல, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். கடைசி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், நாம் நேரமாது. அப்போ போராட்டங்கள் கண்முள்ள இருந்தாலும் இயேசு, நான் ஒன்று சொல்கிறேன், எப்படின்னா நமக்கு அநேக போராட்டங்கள் நமக்கு முன்னதாக இருக்கலாம். ஒன்றை மறந்து விட வேண்டாம், அது பிசாசு கொண்டு வர்றான். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கார். இயேசு இன்னும் உயிரோடு, என் தேவன் உயிரோடு. அதை மட்டும் விசுவாசிங்க, எல்லாம் ஓடிப்பாங்க. இப்போ கடைசி ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போ என்னென்னைக்கு நிலைச்சிருக்கு, என்ன செய்யணுமா? தீமையை விட்டு விலகியாச்சு. அடுத்து என்ன செய்யறது? நன்மை செய்யணும். நம்ம எப்பயோ தீமையை விட்டு விலகிட்டோம், ஆனால் நிலைத்திருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு என்ன நன்மை செய்யணும்னா, யாக்கோபு 4:7 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, எப்படி 4:17, ஆதலால் நன்மை செய்ய ஒருவன் அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்கும்? பாவம். நன்மை செய்ய அறிந்தவன், அப்படித்தானே? அப்ப நன்மை என்ன நன்மை? 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும்போது அங்க பார்க்கிறோம், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். என்னதான்? ஒருத்தன் ரட்சித்துட்டா திரளான பாவங்களை நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் பாவம். நீ பாவம் செஞ்சவனா இருந்தாலும் நீ அநேகரை நீதிக்குட்படுத்தும் பொழுது ஓ பாவம் எல்லாம் போயிடும். கணக்கில் பார்ப்பாரு, உன் பாவம் 89% இவ்வளோ இருந்துச்சு, இந்த அவனை கொண்டு வந்திருக்கு இல்லையா, அவன் பாவத்தை கொஞ்சம் குறைச்சதுனால ஓன் பாவத்தில் என்னது 5% கழிவு. இப்படியே போக 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 கடைசியில் அவர் பார்க்குற, இவனுக்கு குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, நீ பூர்ணமாயிட்ட, வா முன்னாள் நிலை. அப்படிதானே? கடைசியாக என்ன முடியுது, நான் வேகமாக போகிறேன், சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இது எத்தனையோ அதில் நாம் பார்க்குறோம், நன்மை செய்வோம். கடைசியாக ஒன்று, சங்கீதம் 23:6 மட்டும் வேகம் வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்க கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இப்போ நிலைத்திருக்கிறது தானே பார்த்தோம். எனக்கு இது நான் எழுதினாலும் இந்த பாட்டு இருக்கு தானே, டெய்லி நான் சும்மா பாட்டை தூக்கி போடுவேன். ஆனால் இங்கே வந்தால் பாட்டில் அந்த வசனங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இன்றைக்கி நான் இந்த பாட்டில் படித்தேன் இல்லையா, அந்த பாட்டில் படி அப்படின்னா தாவீது சங்கீதத்தை எழுதும் பொழுது 23ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். அதில் என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். அவர் என்ன செய்கிறார்? புல் சத்தியத்தில் நடத்துகிறாரு. அப்புறம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போகிறாரு, ஞானஸ்நான சத்தியத்தில். அதுக்கப்புறம் என்னது? எண்ணெயால் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். அது பாத்திரம் நிரம்பி வழிது, ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் கர்த்தருடைய வீட்டில் ஜீவன் நாள் எல்லாம் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் இந்த உலகத்தில் தொடரும். அங்கே போய் இங்கே நன்மை பாராட்டினவனுக்கு அங்கே நன்மை கிடைக்குங்க. இறைக்கிற கிணறு ஊறாத கிணறு நாரும். நன்மை செய்தால் நன்மை இருக்கிறது, அப்படித்தானே வேதம் சொல்லுது. நீங்கள் நன்மை செய்தால் நன்மை இல்லையோ? ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், இப்போ 4:5 இருங்க ஆண்டு சொன்னார், நன்மை செய்தால் காயினுக்கு நன்மை இல்லையோ. அப்போ நான் நன்மை செய்யலாட்டி இன்னும் தீமையே விட்டு விலகலைன்றது அர்த்தம். எல்லாரும் எழுந்து கற்று ஒப்பு கொடுமா?